ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப் பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆகாதவங்களுக்கு இந்த கிராம உதவியாளர் பணிக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே கொடுத்தே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஜாப் தான் இது. ஸோ அதே குவாலிஃபிகேஷன் தான், சேம் தான். உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஊராட்சி துறையில் வந்து அந்த அலுவலக உதவியாளர், அப்புறம் வந்து பதிவரை எழுத்தர், அப்புறம் வந்து ஓட்டுநர், இந்த மாதிரியான ஒரு 4 வகையான ஒரு ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின தகவல் தான் முழுமையாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணார். எனக்குமே இது வந்து முந்தைய தெரியும் எனக்கு. ஸோ அது தெரியப்படுறதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பற்றின முழுமையான தகவல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். சரி, வாங்க பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்ருக்க இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து, ஸோ நான் இந்த ஜாப் சொல்கிறேன்ல, தமிழ்நாடு ஊராட்சி துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை ஒன்றிய அளவில் காலி பணிகளுக்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப் அப்படின்னா, அதாவது ஜீப் ஓட்டுநர், பதிவேறு எழுத்தர், அப்புறம் வந்து அலுவலக உதவியாளர், அப்புறம் இரவு காவலர் அப்படின்ட்டு ஒரு 4 வகையான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தகுதி வாய்ந்தவங்க எப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, 8th படிச்சிருந்தாலே போதும். அதாவது காவலர் பதவி, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து 10th படித்தவங்களுக்கு வந்து அந்த பதிவு எழுத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இதில் வந்து வயது கொடுத்துருக்காங்க 1/7/2025 அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பொது பிரிவினருக்கு 18 32 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 18 42 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா வேலை வாய்ப்பும், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாப்பில் வந்து கொடுக்குறது தான் எப்போ வழக்கம் போல். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். அப்புறம் வந்து 10th 12th பாஸ் பண்ணால், 10th அப்புறம் வந்து 8th படிச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த தகுதிக்கு, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கும் அப்படின்ட்டா, இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ இந்த 4 வகை ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த சம்பளம் வர வந்து மொத்தம் இதில் உங்களுக்கு பேசிக்காக வந்து 71,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்பதவிகளுக்கு வந்து விண்ணப்பிப்பது வந்து ஆன்லைன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட நெட் சென்டரு அல்லது இ-சேவை மையத்தில் போய் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு வந்து நான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாலே அவங்க வந்து இந்த ஜாப் லிங்க் உள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இது, நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சில இது மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது வழக்கம் போல் வந்து நம்ம சாதி சான்றிதழ், அப்புறம் வந்து 10th இந்த மாதிரி சில டிசி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றின தகவலும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலுவலர் உதவியாளர் பணிக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பதிவரை எழுத்தருக்கு வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு காவலர் பதவிக்கு நீங்கள் வாட்ச்மேன் வேலைக்கு போகணுன்னா கூட உங்களுக்கு தமிழில் வந்து எழுத படி தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு படிப்பு கேட்கல. அப்புறம் வந்து ஜீப் ஓட்டுநர், அதாவது டிரைவர் வேலைக்கு போனாலும் 8 படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து 15,700 முதல்ல வந்து 58,000 வரைக்கும் அந்த அலுவலக உதவியாளர் கொடுப்பாங்க. அப்புறம் பதிவரை எழுத்தருக்கு வந்து உங்களுக்கு 15,900 50,400 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இரவு காவலர் பதவிக்கு வந்து அதே சேம் தான் உங்களுக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஜீப் ஓட்டுநர், அதாவது ஓட்டுநருக்கு வந்து அதே உங்களுக்கு 19,500 71,000 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துலேருந்து இந்த வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், விழுப்புரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பணியிடங்கள் இன சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சியில் எப்படி வந்து நிரப்பப்படாங்க அப்படின்ட்டா, உங்களுக்கு காஸ்ட் வைஸாக வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 50 100 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க லிங்க் வந்து வேறு ஒன்றும் இல்லை, www.tnrd.dn கவர்மெண்ட் இன் அப்படி தான். இதுதான் வந்து இணையதளம் வந்து நேரடியாக விண்ணப்பிக்கக்கூடிய இணையதளம். உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இதிலே தமிழில் படிச்சிடலாம். ஸோ லிங்க்கும் அதிலே இருக்குது. நீங்கள் தெரியாதவங்க அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து கல்வி தகுதி தெரிஞ்சது அவங்களுக்கு 8th 10th
அதுக்கு அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்டார்டிங் எப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்ட்டா செப்டம்பர் 2லேருந்து, அதாவது இந்த மந்த்து செப்டம்பர் 2லேருந்து இப்போ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட்டு 2, எண்டு டேட்டு வந்து செப்டம்பர் 30க்குள்ள வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து 30/9/2025. இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த முன்னுரிமை வந்து அட்டாச் பண்ணலாம். நெட் சென்டரில் போய் நீங்கள் உங்களோட சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th அதாவது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 8th நம்ம டிசி இருக்காது, மேக்ஸிமம் வந்து 10th இருக்கும். ஸோ 10th வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் உங்கள்கிட்ட, அதை தொடர்ந்து உங்களுக்கு சாதி சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கோங்க. சாதி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்ச அந்த இது நம்பர் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து வேறு முன்னுரிமை இருக்குது, அதாவது இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் தெரியும் அப்படின்ட்டு அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் பட்டதாரி சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது நிறைய பேர் இருக்காது. ஸோ வந்து நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. ஏன்னா அது நம்ம கூட பிறந்தவங்க நம்ம யாருமே வந்து முதல் பட்டதாரி, அதாவது யாருமே டிகிரி ஹோல்டர் இல்லை அப்படின்ட்டு நம்ம அங்கே சைன் பண்ணி அதில் ரொம்ப பாசத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்குறது. சும்மா அதுவுமே வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய பேர் வாங்கி வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தேவையுள்ளதாக இருக்கும். அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம், அதாவது தமிழில் வழியாக தான் படிச்சிங்க அப்படின்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா தரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு முன்னுரிமை இதாக வழங்கப்படும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 வீலர் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து மேக்ஸிமம் அதில் மிதி வண்டி தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ரொம்ப பெட்ரு உங்களுக்கு. ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க உங்களுடைய விவரங்கள். இதில் ஏதாவது ஜாப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா மாவட்டங்களிலும் மேக்ஸிமம் எல்லா மாவட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்தை பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீ கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸில் ரொம்ப கம்மி தான், 50 100 தான். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து ஜாப் வந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏதாவது ஜாப் பற்றின தகவல்கள், ஏதாவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலே வேலை பத்திரிகை கண்டிப்பாக கிடைச்சா சொல்கிறேன். அது தொடர்ந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டு கண்டிப்பாக சொல்லாமல் இருக்குது. இன்னும் 2 மாவட்டம் மட்டும் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 மாவட்டம் வந்து மேக்ஸிமம் இந்த செப்டம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட் வீக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 டேஸுக்குள்ளே, அதாவது செப்டம்பர் 10க்குள்ளே மேக்ஸிமம் பார்த்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டை கண்டிப்பாக அடைய முடியும். அதை தொடர்ந்து வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து இன்றைக்கி வந்து எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ நானும் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுறேன். அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் எப்படின்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்படி சந்திக்கிறேன். தேங்க்யூ.